வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அருட்தந்தை அவர்களின் தத்துவங்களை மிக எளிமையாக நமக்கு எடுத்துரைக்க நம்முடன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் TKS சேகரையா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு சில புதிய அன்பர்களுக்காக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் அருள்நிதி TKS சேகரையா அவர்கள் BSc, டிப்ளமா இன் யோகா, MA, MSc இன் யோகா அண்ட் PhD முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 1993 ஆண்டு இணைந்து பயிற்சி பெற்றவர்கள். மகரிஷி அவர்களிடமே நேரடியாக பல பயிற்சிகளை பெற்றார்கள். மகரிஷி அவர்களிடமே நேரடியாக காயகல்பம், பிரம்மஞானம், அருள்நிதியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி, காந்த தத்துவ பயிற்சி போன்ற சிறப்பு பயிற்சிகள் பலவற்றையும் பெற்றுள்ளார்கள். பல சிந்தனை உரைகளிலும் நம் அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக கலந்து பயன்பெற்றவர்கள். 1995 ஆண்டு தனது வாழ்க்கை துணையையும் மனவளக்கலையில் இணைத்து சிறப்பாக பயிற்சி பெற்று இருவரும் மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். 2002 இருவருமாக இணைந்து காம்ட்ரஸ்டை உருவாக்கி அறங்காவலராக சிறப்பாக அருட்பணியாற்றி வருகின்றார்கள். டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2006 ஆண்டு முதல் சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். 2010 முதல் 2018 வரை உலக சமுதாய சேவா சங்கம் திருவான்மியூர் தலைமை சங்கத்தில் இணை செயலாளராக சேவை செய்தார்கள். 2019 முதல் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொது செயலாளராக தற்பொழுது வரை சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். 2015 முதல் 20 வரை ஸ்மார்ட் இணை இயக்குநராக சேவை செய்தார்கள். 2017 வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக 1.5 ஆண்டுகள் சேவை செய்தார்கள். ஐயா அவர்களின் வாழ்க்கை துணை திருமதி கலாவதி சேகரம்மா அவர்களும் 2017 சென்னை மாநகர் அறிவுத்திருக்கோயிலை நிறுவி செயலாளராகவும் பேராசிரியராகவும் மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் 2017 ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள். அது மட்டுமல்லாது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கைடாகவும் மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். முன்னாள் எக்ஸ்டென்ஷன் இணை இயக்குநராகவும் சேவை செய்தார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் தற்பொழுது நமக்கு ஆன்மீக பாதையில் தசாவதாரம் என்ற தலைப்பில் நம் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைக்க இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈர் ஒன்று சேர்ந்து தளித்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் வினைகள் அறமோ மற்ற அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SK ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலை வணங்கி IT இயக்குநரத்தின் மூலமாக மிக சிறப்பாக ஆன்லைன் சத்சங்க நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் வணங்கி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி, இன்றைய தினம் நாம் ஆன்மீக பார்வையில் தசாவதாரம் என்ற ஒரு சிந்தனையை பார்க்க இருக்கிறோம். அதற்கான ஒரு அறிமுகத்தோடு தொடங்குகிறேன். பொதுவாக இந்த உலகை புற உலகிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொண்டு வரும் பொழுது அதற்கு மனித அறிவு விஞ்ஞானம் என்று பெயர் வைத்திருக்கிறது. மறைபொருள் ரகசியங்களை விளங்கி கொள்வதற்கான ஒரு ஞானத்தை மெய்ஞானம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி நமது அருள்தந்தையினுடைய அறிமுகம் தோற்ற பொருட்களை பற்றி அறியும் விஞ்ஞான அறிவோடு தோன்றாத மறைபொருட்களாக உள்ள மனம், உயிர், மெய் இம்மூன்றையும் அறிய வேண்டும். இதற்கு முறையான உளப்பயிற்சியே அகத்தவம். இது ஒன்றுதான் சிறந்த வழி. இத்தகைய உளப்பயிற்சியினால் அறிவானது கூர்மையும் நுண்மையும் அமைதியும் உறுதியும் தெளிவும் பெறும். ஒவ்வொரு வார்த்தையும்
மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். பேரியக்க மண்டலம் முழுவதையும் தனக்குள்ளாக்கி விரிந்து நின்று ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் பெறுகிறது அறிவு. இதனால் எல்லா பொருட்களின் தன்மைகளையும் மனித அறிவு உணர்ந்து கொள்ள முடியும். பிற உயிர் பெறும் இன்ப துன்ப உணர்வுகளின் தன்மையை ஊடுருவி நின்று அறியும் நுட்பமும், எவ்வுயிருக்கும் துன்பம் விளைவிக்காமல் தனது தேவைகளை விருப்பம் இவற்றை நிறைவு செய்து கொள்ளும் ஒழுக்கப் பண்பும் இயல்பாக உருவாகிவிடும். எனவே யோக சாதனையால் மனிதன் அறிவாலும் செயலிலும் சிறந்து விளங்க முடியும். இவையெல்லாம் பொதுவாக யோக பயிற்சியினால் மனிதனுக்கு கிடைக்கும் பெரும் பயன்கள். அப்ப விஞ்ஞானம் மெய்ஞானம் இருக்குதுங்க. இந்த மெய்ஞானத்தை பக்தியும் ஞானம் என்று இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளலாம். பக்தி, மத போதனைகள், சாதனைகள் இவை அனைத்தும் எல்லா மக்களுக்கும் எல்லா வயதினருக்கும் பொருத்தமாக இருக்காது. அதனால் அறிவில் வளர்ச்சி அடைந்து சிந்தனையாற்றல் பெறுகின்ற வரையில் மனிதன் பழக்கத்திற்கு அடிமையான நிலையில்தான், பழக்கத்திலேயே வாழ்ந்து வரக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றான். அதன் பிறகு சிந்தனையாற்றல் வளர வளர விளைவறிந்த விழிப்பு நிலை மனித அறிவுக்கு ஏற்பட்டு அந்த விழிப்பினால் ஏற்பட்ட தெளிவுகளை கொண்டு வாழ வேண்டியது இயல்பான தேவையாகிறது. ஆகவே மத போதனைகளும் சாதனைகளும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை பக்தி வழி என்றும் ஞான வழி என்றும் இரண்டாக உள்ளது. பக்தி வழியில் முதன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்தும் வகுத்து கொள்ளக்கூடிய செயல்களும் தெளிவானவைதான். எனினும் மனித அறிவின் முழுமை பேராகிய இறை உணர்வு, மனித அறிவின் முழுமை பேராகிய இறை உணர்வு இதில் நேரடியாக கிட்டாது. மதங்களின் தலைவர்கள் மூலம் சில பல பயிற்சிகளை செய்துதான் அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பது வேதாத்திரியம். அன்பர்களே, இந்த பக்தி ஞானம் என்று இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மெய்ஞானத்துக்குள்ளதான் தசாவதாரம் என்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை பக்தி யோகத்தில் கதைகளின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். பக்தி யோகம் என்பது மனித அறிவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், வாழும் உயிர்களின் மீது அன்பை செலுத்தி வாழ வேண்டும். அதற்கான கதைகள் உருவங்களின் மூலமாக சொல்லப்பட்டு கதாபாத்திரங்களின் மூலமாக சொல்லப்பட்டு நடந்தவை, கொஞ்சம் நடந்தவை, நடக்காதவை, முழுமையான கற்பனைகள் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கற்பனைகள், இப்படி பல்வேறு விஷயங்களோடு கூடிய ஒரு கதைகளை மனிதர்களுக்கு ஞானிகள் தான் அந்த தத்துவத்தை பின்னாடி வச்சு அந்த கதைகளை முன்வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில கூறப்பட்ட 10 நெறிகள் ஒரு மிக மிக இது எந்த காலத்துல சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு பின்னாடி வந்த விஞ்ஞானம் இதையே வேறு கோணத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்காததற்கு முன்பாகவே மெய்ஞானிகள் இவ்வளவு அற்புதமான ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த தசாவதாரத்துல தெய்வம் 10 அவதாரங்களை எடுத்தது, 10வது அவதாரம் எடுக்க இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுல அந்த சைவ மதம், சைவ சமயம், சாக்த சமயம், இப்படி ஒவ்வொரு சமயமாக சொல்லக்கூடியதுல வைணவ சமயத்தில் தான் இது காண கிடைக்கிறது. வைணவ பெரியோர்கள் தான் இத்தகைய கருத்தை அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதுல இறைவன் முதலில் மச்சாவதாரம், அடுத்து மீன் என்ற அடிப்படையில மீனாக அவதரித்தார். அப்ப கூர்ம அவதாரம் ஆமை வடிவில் வந்தார். வராக அவதாரம் பன்றி வடிவில் வந்தார். நரசிம்ம அவதாரம் அது ஒரு விலங்காகவும் மனிதனாகவும் இருக்கக்கூடிய ஒரு உருவமாக வந்தார். வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் என்று 10 அவதாரங்கள். இது நமக்கு அடிப்படையிலே நம்ம பல தலைமுறைகளாக பக்தி செலுத்தியவர்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் ரொம்ப இயல்பாக தெரியும். இதை அறிவுபூர்வமாக அறிவியல் பார்வை என்று ஒன்று இருக்கிறது, ஆன்மீக பார்வை என்று 2 இருக்கிறது. அந்த அறிவியல் பார்வையில விஞ்ஞானிகள் இதையொத்த கருத்தை பல கூற்றுக்களாக அவர் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் பகுத்து பகுத்து பார்த்து விட்டு அதற்கும் முன்னாடி உள்ளதற்கும் தொடர்பு இல்லாதது போல பேசி வந்து கொண்டே இருப்பார்கள்.
ஆனால் ஆன்மீக பார்வை என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தொடர்பில்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சக்தியால் இணைக்கப்பட்டு இன்றளவும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் அந்த இணைப்பு விடுபட்டு போகல. ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏற்படுகிறது என்றால் அந்த அறிவுல அது அப்படியே பிரதிபலிக்கும். அனைத்து உயிர்களிடமும் பிரதிபலிக்கும். எல்லா உயிர்களும் ஒன்றாமே உற்று பார்த்தால் எல்லாமே கருமையத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் ஆன்மீக பார்வை. அப்ப இந்த தசாவதாரத்தினுடைய பக்தியுகத்தில் சொல்லப்பட்ட இதனுடைய முழுமையான தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால், இந்த பூமியில இந்த உயிர்கள் எப்படி தோன்றி இருக்க முடியும் என்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அவர்கள் இதில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த வரிசையில் தோன்றி வந்தன என்பதையும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதுல மனிதன் எப்படி தோன்றினான், அப்படியே வந்துட்டு இருக்கும்போது மனித அவதாரம் எப்பொழுது தோன்றப்பட்டது, அப்ப அந்த மனிதன் தோன்றிய பிறகு அவன் எப்படியெல்லாம் தன்னை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறான். இந்த உயர்த்தி கொண்டு அறிவில் உயர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அதுல சொல்லியிருக்கிறார். எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது அல்ல, வாழ தெரிந்து வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தால் தானும் அழிந்து விடாமல் இந்த உலகம் அழிந்து விடாமல் இருக்கும் என்ற கருத்தை அவர்கள் ஆணித்தரமாக பல விஷயங்களாக சொல்லி வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த டார்வின் தத்துவம் என்று விஞ்ஞானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்து எப்படி பரிணாமத்தில் தோன்றி வந்தன அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில் மனிதன் எந்த விலங்கினத்திடமிருந்து வந்தான் என்று, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று டார்வின் தத்துவம் ஒரு கூற்றை சொல்லுகிறது. இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா முதல்ல மச்சாவதாரம், முதல் அவதாரம், தெய்வம் எடுத்து வந்த முதல் அவதாரம் மச்சாவதாரம். அந்த மச்சம் என்றால் மீன். இந்த திருமால் மீன் வடிவில் தோன்றி வேதங்களையும் உலக உயிர்களையும் காப்பாற்றினார் என்று பக்தி யோகத்தில் ஒரு கருத்து. அடுத்தது கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமையை குறிக்குங்க. சிரஞ்சீவியாக வாழச் செய்யும் அமிர்தம் கிடைக்கும் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை இறைவனின் ஆணைப்படி கடைய ஆரம்பித்தனர். அதுக்காக தயாரிப்பு நடந்தது. அப்போது மந்திரமலை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாவும் கொண்டு கடலை கடைந்தனர். அப்போது மலை அதன் பாரம் தாங்காது கடலில் வீழ்ந்தது. திருமால் ஆமையாக கூர்ம அவதாரம் செய்து மலையை தாங்கி கடலை கடைய துணை புரிந்தார் என்பது வராக அவதாரம். அப்புறம் நரசிம்ம அவதாரம். நரன் என்றால் உடம்பு, சிம்மம் என்றால் அந்த சிங்கத்தை குறிக்கக்கூடியது. இது என்று இரண்டாக பிரிக்கலாம். அப்ப சிங்கத்தலை மற்றும் கைகளில் சிங்க நகம் கொண்டு நரசிம்மமூர்த்தி மனித உடலுடன் அருள்பாலிக்கிறார். திருமால் சிங்க முகம் மனித தலையுடன் நரசிம்மமாக வெளிப்பட்டார். இரண்யனை வாயில்படியில், இரண்யன் என்ற ஒரு அசுரனை வாயில்படியில் வைத்து நகத்தால் வயிற்றை கிழித்துக் கொண்டு உலக மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார். அப்படியே சின்ன வயசுல நீங்களாம் கேட்டிருப்பீங்க, இந்த கதைகளை பெரியவர்கள் சொல்லும் பொழுது இந்த மனதினுடைய நிலையை நீங்க பார்க்கணும். எப்படியெல்லாம் இது நடக்குது அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு, மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு ஒவ்வொரு கதையும் சிறு குழந்தைகள் கேட்பார்கள். அப்படியே நம்புவார்கள். அந்த குழந்தை வயதில் அப்படியே நம்புவார்கள். அநேகம் முற்காலங்களில் அப்படி நம்பினார்கள். போன தலைமுறை வரைக்கும் கூட அப்படி நம்பினாங்க. இப்ப எல்லாம் காரண காரியங்களை விளக்கி விளக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. வாமன அவதாரம். வாமனன் என்றால் குள்ள வடிவன். திரிவிக்கிரமனாக உருவம் கொண்டு வானத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் அளந்து மூன்றாவது அடி ஒரு பழி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து பாதாள லோகத்தில் அரசனாக்கினார் என்பது வாமன அவதாரம். பரசுராம அவதாரம். கையில் கோடாரியுடன் காட்சியளிக்கிறார். அவர் ஒரு தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற கூற்றிற்கு தந்தை என்ன சொல்றாரோ அப்படியே செய்வார். தந்தை சொல்லி தட்டாத ஒரு மனிதர். தந்தையிட்ட ஆணைக்கிணங்க தாயையும் சகோதரர்களையும் கொன்று மீண்டும் அவர்களை தந்தையின் மூலம் உயிர்ப்பித்தார் என்று அந்த அவதாரம். அடுத்து ராம அவதாரம். ராமாயணம் ராமரை மையப்படுத்தியே எழுதப்பட்டது. அது கோதண்டம் என்பதை வில்லை ஏந்தி முழுவதுமாக காட்சியளிக்கிறார். அந்த அந்த வில்லை கையில வச்சுக்கிட்டே அந்த அவதாரம் இருக்கும். ஒரு ஒழுக்க சீலராக அந்த ராமனுடைய கதாபாத்திரம். அடுத்தது பரசுராம அவதாரம். அந்த பலராம அவதாரம். அந்த பலராமர் என்பவர் வசுதேவர் மற்றும் ரோஹிணிக்கும் பிறந்த குழந்தை. அங்கே தந்தை சொல் தட்டாத ஒரு குழந்தை. ஒரு கையில ஒரு ஒரு கலப்பை இருக்குது. அடுத்தது கிருஷ்ணாவதாரம்.
குழலினை ஊதிய வண்ணம் காட்சியளிக்கிறார். பல லீலைகள், குழந்தை வயதிலிருந்தே பல லீலைகளை புரிந்து கொண்டே வருகிறார். வாழ்க்கைக்கு தேவையான பலவற்றை அவர் எடுத்துரைக்கிறார். அந்த பகவத்கீதையில வரக்கூடிய முக்கியமான வாழ்க்கை நெறிகளை அந்த கிருஷ்ணன் கொடுத்ததாக அந்த அவதாரம் சொல்லப்படுகிறது. அடுத்தது கல்கி அவதாரம். கலியுக முடிவில் பெருமாள் அவதாரம் நிகழும் என நம்பப்படுகிறது. தர்ம செயலின் அளவை விட அதர்மத்தின் அளவானது அதிகரிக்கும் போது கல்கி பகவான் தோன்றுவார். அவர் வெள்ளை நிற குதிரையின் மீது ஏறி கையில் கத்தி மற்றும் கேடயங்களை பெற்றிருப்பார். உலகில் நடைபெறும் அதர்ம செயல்களை தடுத்து மக்களை நல்வழிப்படுத்துவார். இது இப்படிப்பட்ட அவதாரம். அப்ப மத்ஸ்யாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம் கோடாலியை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறது. அடுத்து ராம அவதாரம், அடுத்து பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். சரி, இப்படிப்பட்ட நிலையில இத வேதாத்திரியம் எப்படி இந்த தத்துவத்திற்குள்ளாக இதை எடுத்துக்கொள்கிறது என்று பார்க்கும் பொழுது, மனிதன் 6வது அறிவை பெற்றிருந்தாலும் உடனே அது மலர்ச்சி அடையாமல் விலங்கின வாழ்க்கை வாழ்ந்து பல லட்சம் தலைமுறைகளில் அறிவின் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளான் என்ற இந்த கருத்துக்கள் தசாவரம் என்ற முறையில இதை பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள். உண்மையும் அதுதான். ஒரு உண்மை இருக்கிறது. இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. ஏதோ ஒரு உண்மை நடந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். பிரபஞ்சம் தோன்றி, கோள்கள் நட்சத்திரங்கள் தோன்றி, சூரியன் தோன்றி, பூமி தோன்றி, உயிர்கள் தோன்றி, மனிதன் தோன்றி, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மைதான். இது ஏதோ ஒரு இயக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு செயல் நடந்திருக்கிறது அல்லவா? இப்போ ஒரு விளைவிலை இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செயல்கள் எப்படி நடந்தன என்று ஆராய்ச்சி செய்தார்கள். அவ்வாறு ஆராய்ச்சி செய்த பொழுது இந்த இந்த அனைத்தையும் அறிந்தவர்கள் தனது அறிவை கொண்டே உணர்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தானே நம்ம ஞானிகள் என்று சொல்கிறோம். அவர்களெல்லாம் கொடுத்த கொடைதானே, அந்த அறிவு கொடைதானே இன்றைக்கு நாம் வெகு சுலபமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கிறோம். நமக்கு முன்னாடி அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் பகீரதன பிரயத்தனம் என்று சொல்வார்கள். கடும் சாதனை. அந்த மனதை அறிவோடு இணைத்து இணைத்து வைத்து ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றை இன்னைக்கு கூட மனித அறிவு விஞ்ஞானத்துல எவ்வளவோ பஞ்சபூதங்களாக மாற்றம் அடைகிறது. பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி தோற்றப் பொருட்களாக வருகின்றன. அவைகள் ஒன்று கூடி பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் இணக்கமாக இயங்கும் பொழுது அவைகள் ஜீவன்களாக வந்து விடுகின்றன. அப்படி ஜீவன்களாக வரும் பொழுது உணர்தல், அனுபவம் பெறுதல் என்று சொல்லக்கூடிய கூடுதலான சில அறிவு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அறிவு மலர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. வடிவம், குணம், காலம், உணர்தல், அனுபவம் பெறுகிற அறிவு மலர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது. அப்ப ஓரறிவு மலர்ச்சி, தொடு புலன் அறிவு, ஃபர்ஸ்ட் டச் சென்சஸ். அந்த ஜீவன் தோன்றிய பிறகு முதலிலே இருப்பது அதுக்கு ஒரு தொடு புலன் உணர்வு என்று சொல்லக்கூடியது. அது தாவர உண்ணி, மாமிச உண்ணி என்று சொல்லும் பொழுது பாக்டீரியா, அமீபா என்று இரண்டாக பிரிகிறது. தாவரங்கள், அமீபாக்கள். அடுத்து 2 அறிவு தோன்றின. தாவரங்களில் இருந்து, அமீபாக்களில் இருந்து புழுக்கள். அடுத்து 3 அறிவு தோன்றின. அவைகள் வாசனை உணர்வோடு கூடிய பூச்சி இனங்கள். அப்ப ஓரறிவு தொடு உணர்வு தோல், 2 அறிவு வாசனை சுவை உணர்வு வாய், 3 அறிவு வாசனை உணர்வு மூக்கு. இவைகளோடு கூடிய ஜீவன்கள் ஒவ்வொன்றாக தோன்றிக் கொண்டே வருகின்றன. அடுத்து 4 அறிவு ஊர்வன. அந்த பார்வை உணர்கருவியை கொள்ளக்கூடிய கண்களோடு வருகின்றன. அடுத்து ஓசை உணரக்கூடிய காதுகளை பெற்று வருகின்றன. அப்ப அந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரறிவு ஒவ்வொன்றாக மாற்றம் பெற்று வந்து கொண்டே இருக்கிறது. 2 அறிவு ஜீவனில் அவைகள் ஒரு 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 அந்த தூய்மையான அந்த உடம்புக்குள்ளார, அந்த ஜீவனுக்குள்ளார சில 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 முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதைத்தான் தீய பதிவுகள் என்று வார்த்தைகளிலே ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறார்கள். களங்க பதிவுகள், அது தீய கர்மா பதிவு, தீய வினைப்பதிவுகள், அப்படியெல்லாம் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏதோ அந்த இயக்கத்துல ஒரு முரண்பாடு.
அது அதனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. அது இயல்பாக இயக்கக்கூடிய அந்த இயற்கையில செயற்கையாக ஏதோ ஒன்று, அந்த சின்ன அறிவு, அந்த ஜீவனுக்குள்ள இருக்க அறிவு ஏதோ ஒரு தேவையற்ற செயலை, முரண்பட்ட செயலை செய்யும் பொழுது அது தீய பதிவை அங்கே பதிவு செய்து வைத்து விடுகிறது. அவ்வாறு இந்த ஜீவன்களிடத்தில் பார்த்தீங்கன்னா, இரண்டறிவு ஜீவனிலிருந்து ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் அனைத்து மிருகங்கள்ல நான்கு துன்பங்கள் பதிவுகள், துன்பப் பதிவுகள்: பிற உயிரை வதைத்தல், உயிர் கொலை செய்தல், வாழு சுதந்திரத்தை பறித்தல், அதனுடைய உடலை திருடுதல். இவ்வாறு அந்த பதிவுகளோடு இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள். அதற்கு அடுத்து மனிதன் தோன்றுகிறான். அந்த மனிதன் தோன்றும் பொழுது அதே பதிவுகளோடு தானே வந்திருக்க முடியும். அந்த விலங்கினத்திடமிருந்து தானே அந்த பதிவுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்க முடியும். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தன்மையுடைய பதிவுகள் இருக்கிறது. அந்த தெய்வத்தன்மையுடைய தூய்மையான ஒரு அறிவு தான் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இடையில் அந்த அறிவுல சில கலங்கங்கள் ஏற்படுகின்றன. இந்த கலங்கங்கள் கொஞ்சம்தான், இந்த கொஞ்சம் மாற்ற முடியும். அது மாற்றிக்கொண்டு மீண்டும் தன்னை உணர்வதற்காக எடுத்து வரக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவன் தான், ஒரு வடிவம் தான் மனித இனம். இது எப்படி தோன்றியது என்று வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்லியிருக்காங்களா? நம்ம குரு சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனித இனம் தோன்றுவதற்கு அருட்தந்தை தத்துவ ஞானி, ஒரு தத்துவ ஞானி தத்துவத்தை ஆழமாக ஆராய்ச்சி செய்து மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. 3 இயற்கை சட்டங்கள் ஒரு மாற்றம் செய்து கொண்டு அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வமே அந்த வடிவமாக வருகிறது. அந்த 3 சட்டங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்கள், வேறுபட்ட இனங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அப்படியே இனச்சேர்க்கை ஏற்பட்டாலும் கரு உருவாகாது. அப்படியே கரு உருவானாலும் மலடாகத்தான் இருக்கும். இந்த விதி, இது இயற்கை விதி. இதை ஒட்டிதான் அனைத்து அறிவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மனித இனம் தோன்றுவதற்காக இந்த 3 இயற்கை சட்டங்களும் மீறப்பட்டு அது ஒரு புதிய இனத்தை தோற்றுவித்துக் கொள்கிறது. அந்த புதிய இனத்துக்கு நாம் வைத்துக்கொண்ட பெயர் மனிதன். அந்த மனிதனிடம் அந்த தோற்றம் வந்துவிட்டது, உடல் வந்துவிட்டது. அது மிருகங்களைப் போலதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் அது மிருகப்பதிவுகளே அதிகமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது அது அந்த ஒரு பேரறிவோடு தொடர்புடைய ஒரு தன்மையை கூட்டிக் கொள்கிறது. அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவை, ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக மலர்ச்சி பெறுகிறது. அவ்வப்பொழுது அது தன்னை பற்றி சிந்திக்கிறது, இயற்கை பற்றி சிந்திக்கிறது. அப்ப அந்த மூளை நன்கு கட்டப்பட்டு அதற்கு அந்த ஒரு செயல் விளைவு நீதியில அதை இயல்பூக்கம் கூர்தலறம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அது அந்த இடத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த ஒவ்வொரு ஜீவனுடைய கருமையத்திலும் அறிவுல இருக்குது. அதனால அது மனித இனமாக வந்த பிறகு அது தன்னை மாற்றிக்கொண்டே மூளையினுடைய வளர்ச்சியை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு ஆரம்பித்தது. அவ்வாறு வரும்பொழுது இந்த மனித அறிவு அந்த ஆறாவது அறிவுல, அனுமான அறிவுல தொடர்ந்து தன்னை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறது. இயற்கையை பற்றி நிறைய சிந்தித்தது. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரில் வாணி மின்மினி போல் கண்ணில் படுவது அவை என்ன, பேரிடை மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிர்காரி என்று சிந்திக்கிறது. அந்த சிந்தனையில ஒரு விளக்கமும் பெற்றுக்கொள்கிறது. இவ்வாறு இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது, இன்ப துன்பத்தை பற்றி சிந்திக்கிறது, இதற்கும் மேலாக நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சிந்திக்கிறது, எல்லாமே எங்கிருந்து வந்தன என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறது. தனக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களும் எங்கிருந்து தோன்றுகின்றன என்பதை சிந்தித்து அதையெல்லாம் வணங்க ஆரம்பித்தது. இவ்வாறு வந்த இறை வழிபாட்டு முறைகளைத்தான் இயற்கையை வழிபடுவது என்று சொல்லி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற அனைத்தையும் மனித அறிவு வணங்க ஆரம்பித்தது. அங்கேதான் தொடங்கியது இந்த இறை வழிபாடு, பக்தி வழிபாடு. மண்ணை வணங்கியது, கல்லை வணங்கியது, காற்றை வணங்கியது, தண்ணீரை வணங்கியது, ஆகாசத்தை வணங்கியது, எல்லாவற்றையும் இங்கே கூடிய சக்திகளை வணங்கியது. இப்ப இப்படிப்பட்ட மனம், அந்த மனதை கொண்டு எல்லாவற்றையும் நினைந்து நினைந்து வணங்க ஆரம்பித்தது அந்த மனித அறிவு. அந்த வகையில இயற்கை அது மதிக்க மதிக்க அந்த மனம் ஒரு அமைதி பெறுவதை இந்த மனித மனம் உணர்ந்தது.
செயற்கையாக இந்த மனிதர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கும் போது அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இயற்கையோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது அமைதியை பெறுகிறது. அதனுடைய முடிவு ஆனந்தத்தை பெறுகிறது. இவ்வாறு மனிதன் மூலத்தை உணர்ந்தது, இயற்கை உணர்ந்தது, தன்னை உணர்ந்தது, உண்மை உணர்வை பெற்றது, பேரண்டத்தை எல்லாம் உணர்ந்தது. அதைத்தான் வேதாத்திரியம் இந்த உலகுக்கு சொல்ல வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த உலகிலே அந்த உயர்ந்த ஞானத்தை, இறைநிலையில் இருந்து மனிதன் வரை வந்த கதையை வேதாத்திரியம் கூறக்கூடிய அந்த முறைகளிலே நாம் சிறிது பார்க்கலாம். இறைநிலை, அது பூரண பொருள், அதிலிருந்து தோன்றிய பிரபஞ்ச தோற்றங்கள், மெய்ப்பொருள், பஞ்சபூதங்கள், விலங்குகள், மனிதன், இது எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று தானே மாறி வந்திருக்கிறது. அந்த இறைநிலையே மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று இதற்கு வேதாத்திரியத்தில் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு தன்மாற்ற தத்துவம். நல்ல அன்பர்களே, இந்த வார்த்தையை இதுவரையும் யாரும் சொல்லாத செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரின்னு சொல்லக்கூடிய இதுவரை வந்த கருத்துக்களிலே கூடுதலான சிறப்பு. அப்ப இந்த பிரபஞ்சம், இதுல பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், இதுல பூமி இருக்குது. பூமியில மட்டுமே பஞ்சபூதங்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஏன் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களிலும் கோள்களிலும் உயிரினங்கள் இல்லை என்று பார்க்கும் பொழுது அந்த பூதங்களில இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஆனால் இங்கே நிறைவாக இருக்கின்றன. ஆகவே பஞ்சபூதங்கள் இசைவாக இருந்து அதற்கான சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றுகின்றன. சுமார் பூமி புகழ்ந்து 600 கோடி ஆண்டுகள் ஆகின்றதாக ஒரு கருத்து உள்ளது. உயிரினங்கள் தோன்றி 250 கோடி ஆண்டுகளாக ஆகிறது என்று கருத்து இருக்கிறது. மனிதன் தோன்றி சுமார் 65 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்று ஒரு கருத்து இருக்கிறது. இவ்வாறு தோன்றிய இந்த பிரபஞ்சத்தை உயிருள்ளவை, உயிரற்றவை ஒன்று இருப்பாக இருக்கிறது. அந்த இருப்பிலிருந்து தான் அனைத்தும் தோன்றி வந்தது. அது எப்படி வந்தது? ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. அந்த ஆற்றலை ஒன்று சேர்த்து தோற்றங்களாக மாறுகின்றன. அடுத்து உணர்வுள்ள தோற்றங்களாக மாறி வந்திருக்கிறது. அத ஜட பொருட்களில் அவ்வாறு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று சொல்கிறோம். உயிரினங்களில் அவைகளே உணர்தல், அனுபவம் பெறுதல், பிரித்துணர்தல். அப்ப ஜீவன், அங்கே இந்த 6 எல்லாம் அனைத்து 5 அறிவு ஜீவன் வரைக்கும் இந்த 6 தன்மைகள் இருக்கின்றன. இவ்வாறு இந்த பஞ்சபூத கூட்டுக்குள் ஒவ்வொன்றாக மாற்றம் அடைந்து முதலாக தோன்றிய இந்த உடல் அமைப்பை, நம்ம உடம்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இவைகள் எல்லாம் அந்த பஞ்சத்தன் மாத்திரைகள் இருக்கக்கூடிய அழுத்தம், ஓசை, வெளிச்சம், சுவை, வாசனை உணர்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அவைகள் எங்கிருந்து தோன்றுகின்றன? அந்த பஞ்சத்தன் மாத்திரைகள், 5 தன் மாத்திரைகள் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய இதையே அந்த காலத்தில் பெரியவர்கள் தொல்காப்பியர் சொல்றார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவது அதனுடைய நாவை, இப்படியே சொல்லி இதற்கு சான்றுகளை அவர்கள் அந்த காலத்தில் சொல்றாங்க. மகரிஷி சொல்றாங்க, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா. எல்லா அணுக்களுடைய சேர்க்கை. இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம். அவ்வளவு எளிமையான வார்த்தைகள், தத்துவத்தை எளிய தமிழில் நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கிறார் மகரிஷி. ஆதியின் அசைவே பரமனு அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண்முதல் மண்வரை வேறில்லை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயமதே என்று வேதாத்திரியம் சொல்கிறது. இவ்வாறு தொடங்கிய இந்த உயிரின தன்மாற்றம் தொடர்ந்து பல சிறப்புகளை அடைந்து தன்னை மாற்றிக்கொண்டே ஒவ்வொன்றாக மாறி 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 ஜீவன்களாக தோன்றி அவைகள் அடுத்தடுத்த கட்டத்துல எங்கிருந்து தோன்றுகின்றன என்றால் நீரிலிருந்து தான் தோன்றுகிறது. எல்லா ஜீவன்களும் முதலில் தோன்றியது நீரிலிருந்து தான் தோன்றுகிறது. அங்கேதான் மச்ச அவதாரம். அதற்கு ஒரு உதாரணமாக மீனை சொன்னாங்க.
அப்ப நீரிலிருந்து தான் விலங்கு எல்லா ஜீவராசிகளும் முதலில் நீரிலிருந்து தான் இந்த உயிரினங்கள் தோன்றுகின்றன. அடுத்தது நீரிலிருந்து நிலத்துக்கு வந்து நிலத்துல கொஞ்ச நேரம், நீர்ல கொஞ்ச நேரம், நீர்ல கொஞ்ச நேரம், நிலத்துல கொஞ்ச நேரம், இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமையை கண்டுபிடிச்சாங்க. அதான் கூர்ம அவதாரம். அப்புறம் நிலத்திலேயே தங்கி வாழக்கூடிய ஜீவராசிகள். அப்ப மச்சாவதாரம் முதலில் உலகில் உயிர்கள் நீரில் தோன்றின என்பதற்கு உதாரணமாக அந்த தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கூர்ம அவதாரம் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்களை குறிப்பதற்காக ஒரு ஆமையை உருவப்படுத்தி அதை வெளிப்படுத்தினார்கள். அப்ப மீண்டுதான் இதுல இருந்து முயற்சி பண்ணி தண்ணீர்ல இருந்து தரைக்கு வந்து முயற்சி பண்ணி வந்து வாழும் போது அது ஆமையாக மாற்றம் பெற்று விட்டது. அடுத்தது அந்த பூச்சி இனங்கள் நிலத்திற்கு வந்த பிறகு பூச்சி இனங்கள், ஊர்வன, இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தோன்றி பல பல விலங்கினங்கள் நிலத்துக்கு வந்த பிறகு பல்வேறு வகையிலே இவைகள் நீரிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் இந்த ஆறுகளில, ஓட்டங்களிலே சிதறி 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 இந்த பூமியிலே ஆங்காங்கு எந்தெந்த இடத்துல வாழ்கின்றனவோ அந்தந்த இடத்துக்கேற்ப பெரிய பெரிய உருவங்கள், வித்தியாசமான உருவங்கள், காடுகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மலைகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், முல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசி, மருத பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், இப்படி இடத்துக்கேற்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 மண் வகைகளில் ஆங்காங்கு வெவ்வேறு தோற்றங்களுடைய ஜீவராசிகளை பார்க்கிறோம். வராக அவதாரம் பன்றி, நிலத்தில் தங்கி வாழும் உயிரினங்கள். அப்ப ஓரறிவு அவ்வாறு 5 அறிவு வரைக்கும் தோன்றி வந்துவிட்டது. ஐயறிவால் உடல் தேவைகளில் நிறைவு கொண்ட அந்த இறை நிலை தன்னை அறியக்கூடிய 6வது அறிவாக எழுச்சி பெற எத்தனிக்கிறது. அது அடுத்த கட்டத்துக்கு அங்கே அங்கே நிற்க முடியாது. இது எங்கிருந்து தோன்றியது? ஒரு சைக்கிள் எங்கிருந்து தோன்றியதோ அதனுடைய மூலத்தை அடைய வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை விதி, எங்கிருந்து ஒரு இயக்கம் தோன்றுகிறதோ அதே இடத்தில் போய் முடிகிறது. அதே அந்த மூலத்தை நோக்கியே தன்னை ஓட்டத்தை வைத்துக்கொண்டு கடைசியில் அந்த மூலத்தை அடைகிறது. அதனால மனித பிறப்பு ஜீவன்களை பார்த்தீங்கன்னா பிறப்பு, ஒரு வாழ்க்கை, அப்புறம் இறப்பு முடிந்து விடுகிறது. அதற்கு முன்னாடி எந்த நிலையில் இருக்கோ அதுல போய் இணைந்து விடும். அது ஒரு வாழ்க்கை என்று நாம் சொல்கிறோம். ஆகவே கொஞ்ச நேரம் இயக்கம் முடிஞ்சோன அது இருப்புக்கு போயே ஆகணும். அந்த இருப்பை நாடிதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே 5 அறிவு ஜீவன் வரைக்கும் தோன்றிய விலங்கினங்கள் அதுல முழுமை பெற முடியாமல் தேக்கமடைந்து 6வதாக அந்த இயற்கை சட்டம் மாற்றப்பட்டு புதிய ஜீவன் தோன்றுகிறது. இந்த சேஞ்ச வேதாத்திரியம் என்ன சொல்கிறது? சடிதி மாற்றம், மனித இன தோற்றம், குயிக் ஆக்ஷன் என்ற முறையில அது நடந்தது. அதுல ஒன்று குரங்கினம், மற்றொரு இன்னொரு இனம். இந்த வேறு இனம் ஒரு விலங்கினங்களிலே மாமிச பட்சணியாக இருக்க வேண்டும் என்பது வேதாத்திரியத்தின் ஒரு மறுக்க முடியாத ஒரு கூற்று. ஏனால் இது தாவர பட்சினி. குரங்கு தாவர பட்சினி, தாவரங்களை மட்டுமே சாப்பிடும். இன்னொரு ஜீவன் விலங்குகளை சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம். இவைகள் இனக்கலப்பு பெற்றுதான் இந்த புதிய உயிரினமாக மனித தோற்றம் வந்திருக்க முடியும். அவ்வாறு வந்ததுதான் இந்த யாழி என்று சொல்லக்கூடிய, அது வேற்று இது என்ன பார்க்கும்பொழுது யாழி என்று அருள் தந்தை அவர்கள் கொடுக்குறாங்க. இதற்கு ஒரு சான்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோயில், பழமையான கோயில், ஒரு பதஞ்சலி யோக சூத்திரத்துல தத்துவத்துல ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது திருச்சி பக்கத்துல, அது உங்களுக்கு சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர் என்ற ஒரு ஆலயம், பழமையான ஆலயம். அந்த ஆலயத்துல பதஞ்சலி முனிவருடைய ஒரு சமாதி இருப்பதாக ஒரு கூற்று இருக்கிறது. அங்கே போய் ஆராய்ச்சி பண்ண போகும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அதிசய காட்சி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்களில் எல்லாம் ஒரு பக்கம் யாழி, ஒரு பக்கம் குரங்கை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் குரங்கு, ஒரு பக்கம் யாழி, ஒரு பக்கம் குரங்கு, ஒரு பக்கம் யாழி. அப்பொழுது அறிவு முழுமையாக வேதாத்திரிய மகரிஷியினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவின் திறனை அப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமாக இந்த மனித இன தோற்றத்துக்கு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படி தோன்றிய இந்த மனித இனம் 6வது தோன்றிய உடனே மனிதன் அப்படி ஒத்தும் உதவியுமாக எல்லா ஜீவராசிகளும் அன்பு காட்டவில்லை. அந்த கொடூரமான பல்வேறு
விலங்கின குணங்களை எல்லாம் வேறு ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. சாதுவான மிருகங்களுடைய பதிவுகளையும் வைத்திருக்கிறது. இந்த சாதுவான குணத்திற்கும் கொடூரமான குணத்திற்கும் ஒரு போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. உள்ளே பெரிய போராட்டம். அதிலிருந்து அது தன்னை உயர்த்தி கொண்டே வருகிறது. அந்த சிறப்பு தான் மனித அறிவினுடைய சிறப்பு. ரேஷனல் திங்கிங், தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்காக பகுத்த அறிவு என்று சொல்லக்கூடிய தன்னை தன்னை தன் சமுதாயத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வர வேண்டும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். முதல்ல தன்னை உணரக்கூடிய அறிவு, அறிவிலே முழுமை பெறக்கூடிய அறிவை, இதையெல்லாம் மனித அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வந்தது. அப்பொழுது மனிதனிடம் இருக்கக்கூடிய அறியாமை, உணர்ச்சி வயம், அறிவின் மயக்கம், இந்த மூன்று குறைகள் இந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய களங்கங்களை தூய்மை செய்து கொண்டே இதை மூன்றையும் நீக்கிவிட்டால் அது தூய்மை அடைய ஆரம்பித்து விடும். விலங்கின பண்புகள் எல்லாம் மாறிவிடும். 6 தீய குணங்கள் எல்லாம் மாறிவிடும். மனித நிலை வெவ்வேறு நிலைகளில் தன்னை உயர்த்தி கொண்டே வந்து அந்த நரசிம்ம அவதாரம் என்று பார்க்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல மனிதன் ஒரு கட்டத்துல வந்து ஆதி காலத்துல விலங்கின குணத்தோடு கூடிய மனிதன், அதைத்தான் நரசிம்ம அவதாரம். அங்கே மிருக பண்புகளோடு கூடிய ஆதி மனிதன் நிலையத்தான் அவர்கள் அந்த தத்துவத்தை அதுல சொல்ல வந்தார்கள். அடுத்து வாமனன் என்று வரும்பொழுது ஆறறிவு பெற்ற மனிதன் இயற்கை விதிக்கு மதியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். மழை பெய்து அது விதி என்றால் குடையை கண்டுபிடிச்சிட்டா மனுஷன் குடையை எடுத்துக்கிட்டு போறோம். அப்ப இது எது இயற்கையோ அந்த இயற்கையிலே என்ன ஒரு துன்பம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதை சரி செய்து கொள்வதற்கு நாம் உணவு, உடை, வீடு என்னென்ன செயற்கையாக உற்பத்தி செய்து கொள்ள முடியுமோ தனது சின்ன அறிவை கொண்டு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்கிறான். பல்வேறு பூமியில் இருக்கக்கூடிய உலோகங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவற்றை தனக்கு உபகருவிகளாக மாற்றிக்கொள்கிறான். அதை கொண்டு இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். அது கோடாரியை வச்சுக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பை வைத்து கொண்டு எல்லாவற்றை இயற்கை வளத்தை தன் தேவைக்கேற்ப உருமாற்றி பயன்படுத்துகிறான். அவ்வாறு வாழ்ந்து வந்த பொழுது ஒரு பக்கம் அந்த நிலையில மனிதம் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தன. கூட்டத்துக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறார்கள். நம்ம தலைவன் சொல்றபடி நம்ம நடக்கணும். ஒரு ஒழுங்கு, ஒரு தலைமை, அந்த தலைமையின் கீழ் நாம் வாழ வேண்டும். அது ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்கி கொண்டு, ஒரு விதிகளை உருவாக்கி கொண்டு, ஒரு நீதியை உருவாக்கி கொண்டு, ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டு அதை கடைபிடித்து வாழுகிற முறை ராமாவதாரம். அடுத்தது விவசாயம். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணியில ஓடிக்கிட்டே இருந்த அங்கங்கே தண்ணீரை சார்ந்தே இருந்த வாழ்க்கை முறை. இது என்ன, நம்ம இப்படியே கிராமத்துக்குள்ளாரே இருக்கிறோமே, இப்படியே இந்த நம்ம ஆற்றோரமே இருக்கிறோமே, நம்ம இந்த உலகம் பெருசாக இருக்கிறதே, அதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு முதல்ல விவசாயத்தையே அங்கே எந்த இடத்திலும் சென்று நம்மால் விவசாயம் செய்ய முடியும். ஆற்றோரத்தில் மட்டுமல்ல, எந்த இடத்திலும் சென்று நம்மளால் வாழ முடியும் என்பதற்கு அந்த பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற்று வந்தான். அடுத்தது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் தான் இந்த உலகத்தையே மனிதன் சுற்றி பார்த்து பல பல கலைகளை உருவாக்குகிறான். மனிதனிடம் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு இயற்கையில் இருப்பதை அப்படியே நன்கு அனுபவிப்பதற்கு இவன் கண்டுபிடித்ததுதான் கலைகள் என்று சொல்ல இருக்கிறது. அந்த ஓசையை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நயமாக கேட்கும் பொழுது அது அவ்வளோ இசையாக மலர்ச்சி பெறுகிறது. ஒரு காட்சி தான். அந்த காட்சி அழகழகாக வடிக்கும் பொழுது அங்கே சிற்பக்கலை என்று சொல்கிறோம், ஓவியக்கலை என்று சொல்கிறோம், ஆடல் கலை, பாடல் கலை, இப்படி பல பல கலைகள். எல்லா கலைகளிலும் ஒவ்வொன்றாக மனிதன் உயர்ந்து கொண்டே வருகிறான். இவ்வாறு மனித வாழ்க்கையில் வந்த பொழுது இந்த இடத்துல வாழ்க்கையில் ஒரு பக்கம் அமைதியை குலைத்து கொண்டே வந்து விட்டான். அதற்கு வேதாத்திரியம் சொல்லும், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலேயே மனிதன் தன்னை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளிலே பெரும்பாலும் துன்பம் வந்து விடுகிறது. இந்த மிருக குணங்கள் அதிகமாக செயல்படுகின்றன. உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்க முடியாமல், தீய குணங்களோடு வாழ்க்கை நோக்கம் புரியாமல், சமுதாயத்தின் மதிப்பு தெரியாம, இயற்கையின் மதிப்பு தெரியாம வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். அமைதியை எவ்வளவு குலைக்க முடியுமோ
அவ்வளவு அமைதி குலைந்து போயிருக்கிறது. வறுமை ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், வேலையில்லாத திண்டாட்டம், புலன் இன்பங்களில் எவ்வளவு கருவிகளை கொடுத்தாலும் அதுல நிறைவில்லாமல் இருக்கு. பொருள் தேடுதலில் நிறைவில்லை, உறவுகளில் நிறைவில்லை, அன்பை பெறுவதில் நிறைவில்லை, புகழில் நிறைவில்லை, கடவுள் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வதில தேடுதல்ல நிறைவில்லாம ஓடி 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 எதையோ பல்வேறு விஷயங்களிலே போய் மூழ்கி மனிதன் உண்மையான அந்த தெய்வ நிலை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நல வாழ்வு, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை இந்த மனித குலத்துக்கு தேவையாக இருக்கிறது. உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் உதவும் உறவுகளோடும் உலக இன்பங்களை துய்த்து தெய்வத்தை தெளிவாக அறிந்து இறை நீதியை மதித்து வாழ்ந்து போதும் என்ற மனநிறைவோடும் வாழ்வதே நல வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு அறிவை கொண்டு மனிதன் தன்னையோ கடவுளையோ அறியும் வரை மனிதனுக்கு தான் தனது என்ற ஆணவம் தன் முனைப்பு அழியவே அழியாது. அது தன்னை அறியும் வரை அது தன்னை துன்புபடுத்திக் கொண்டு இயற்கை விட்டு வெகு தூரம் விலகி போய்விடுகிறது. அப்பொழுது தன்முனைப்பு வந்து விடுகிறது. இயற்கையில் இருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தன்னை வேறாக கருதும் முனைப்பு இருக்கும் வரை முனைப்பு இருக்கும். அனைத்தையும் அனைவரையும் தனக்கு சமமாக மதிக்கும் ஒழுகும் அன்பு இருக்காது. அப்ப அந்த கட்டத்துலதான் கல்கி அவதாரம். கல்கி என்றால் அறிவும் ஆற்றலும் என்ற பொருளும் உண்டு. மனிதன் தனது 6வது அறிவில் உயர்ந்து சிறந்து நலவாழ்வை அமைத்துக் கொண்டு வாழ்வான் என்பதற்கு உதாரணமாக அறிவுக்கு மனிதனையும் ஆற்றலுக்கு குதிரையும் கொடுத்தனர். இது மகரிஷி சொல்றார். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்து இயங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். காண்பவனை ஆதி அந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனை அறியாதவருக்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. எவ்வளவு அற்புதமா சொல்றான். எல்லா தோற்றங்களும் அந்த தெய்வமே. பிரபஞ்சம் எனும் அந்த வனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். கடவுளின் உயர்ந்தபட்ச வடிவமே மனிதன். மிக 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 84 லட்சம் ஜீவராசிகளில் உயர்ந்த ஒரு ஜீவனாக மனித உருவம் வந்திருக்கிறது. அந்த மனித வடிவத்துல ஒரு உயர்ந்த நிலை, அந்த கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய, உலக சமாதானம் பெற முயற்சி செய்யக்கூடிய காலம். மனிதன் தனது தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் காலம். மனிதனை திருத்த எண்ணற்ற மகான்கள் தோன்றும் காலகட்டம். தர்மத்தின் மேன்மையை பறைசாற்றும் ஒரு காலகட்டம். விவேகானந்தர் சொல்றாரு, நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. நாம தான் சரி பண்ணிக்கணும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை அவனுடைய மனம்தான் சரி பண்ண முடியும். அதுபோல சமுதாயத்திடம் இருக்கக்கூடிய சிக்கலை அந்த சமுதாய மக்களே சரி செய்ய வேண்டும். வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் அப்படிம்பார் மகரிஷி. வாழ தெரிந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களே இணைந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களே மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். துன்பமற்ற வாழ்க்கைக்கு எளிய வழிகள். அறிவு நிலையிலே உயர வேண்டும். தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அறநெறியை பின்பற்றி மனிதன் இத்தகைய தெளிவை அடைய வேண்டும். அப்ப குறுகிய நோக்கம் மாறுகிறது. மனிதனிடம் அந்த அறிவு மேல வர வர ஒரு பக்கம் விஞ்ஞான புலன் கவர்ச்சிகளில் அந்த தூய்மையான இறை சக்தியில் இருந்து விலகி 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 மனிதன் வந்து விட்டான். எங்கும் செயற்கை, செயற்கையே அதிகமாக இருக்கிறது. இயற்கையை மனிதன் அவ்வளவு நாட்டம் கொள்வது இல்லை. அந்த குறுகிய நோக்கம் மாற வேண்டும். அறிவு உயர வேண்டும். சிறந்த சூழ்நிலைகளை அமைக்க வேண்டும். அப்படி மனிதன் உருவாக்கி செயற்கையில் உள்ள களங்கத்தை எல்லாம் போக்க வேண்டும். தொடர்ந்து விடாமுயற்சியுடன் மனவளக்கலை மன்றங்களின் உதவியுடன் குரு அருளால் ஊக்கத்துடன் தவப்பயிற்சிகளில் ஈடுபட்டு தவத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். மனவளக்கலை என்ற இந்த ஒரு அறிவு சார்ந்த ஆன்மீக கல்வியை விடாமுயற்சியோடு சோர்வில்லாமல் தொடர்ந்து பயிற்சி செய்பவர்கள் குரு அருளால் ஊக்கத்துடன் உற்சாகமாக ஈடுபாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நிறைவாக செய்கிறார்கள். சோர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் குருவை நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய மனிதனுக்கு தேவை அறிவு தானம். பல்வேறு தானங்கள் இருக்கலாம்.
அறிவுதானம் குறைவாக இருக்கிறது. அதை கையில் எடுத்திருப்பதுதான் உலக சமுதாய சேவா சங்கம். ஞான தீட்சை வழங்க எண்ணற்ற ஆசிரியர்கள் உருவாக வேண்டும். இத்தகைய தொண்டினை செய்வதனால் புண்ணிய பலன்களை மனிதன் அனுபவிக்க முடியும். மனிதகுலம் உய்வதற்கு இத்தகைய கருத்துக்களை உலகெங்கும் போய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று கொடுக்க வேண்டியிருக்கிறது. அறிஞர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. யாரெல்லாம் சோர்வாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் முதுமையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்து சமுதாயத்தின் பக்கம் வராமல் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் போய் இதை கொடுக்க வேண்டும். அருள் தந்தை சொல்றாங்க, அன்பின் அறக்கொடி பாரு, அனைத்து உலகுக்கும் அமைதி தரத்தக்க நன்மை பெருகிட நம் அறிவை தூண்டும், ஞான நெறியினில் வாழ வழிகாட்டும், ஜாதி மத இன பேதங்கள் கடந்து சண்டை ஒழித்து சமாதானம் காத்திட, நீதியோடு உலக பொருட்களை உலக பெருமக்களை நேர் சம நோக்கு நினைவில் வாழச் செய்யும் மனவளக்கலை என்று சொல்றார். இயற்கை அன்னை நம் எல்லோருக்கும் வேண்டிய எல்லா பொருட்களையும் இருப்பு வைத்துள்ளார். அவ்வளவு எல்லாத்தையும் இருப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா என்று பக்தியோகத்துல பாடுவாங்க. எல்லாம் இருப்பு, தேவையான அனைத்தும் இருக்கிறது. முயற்சியில் விலை முரண் நீக்கி வாழ நம் மூல அறிவினை முன் தூண்டும் விளக்கம், ஓருலக ஆட்சி, உள்வொளி உணர்தல், ஒருவருக்கொருவர் உதவும் நட்பொண்டு, பார்மீது பரப்பி பன்னலம் விளைக்கும் பரிதி என திகழ் பற்றொளி நற்கொடி, பூ உலகில் எல்லை கோடுகள் ஒழித்து போர் பகை வறுமை போக்கி அன்பின் ஆர்வம் மேவும் உலக சமுதாயம் மேன்மையாய் மிளிர மக்களை மேல்நோக்கி அமைக்கும் ஒரு தொண்டு, ஒரு தொண்டு நிலையம், ஒரு சமாதானத்துக்கான ஒரு திரட்சி முறையில் மக்கள் திரண்டு வந்து அதை செய்ய வேண்டும். அறிவில் உயர்வில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த கடமையை விரித்து கொண்டே வந்து தான் குடும்பம் சுற்றம் என்ற அளவில் சுருங்கி நிற்பவர்கள் எல்லாம் ஊர் உலகம் என்று வந்து சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் கல்கி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த நிலையில கடமை நீதி இது ரெண்டையும் நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கை தேவைகளை பெறவும் அளவு முறையோடு அனுபவிக்கவும், அறியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இயன்றவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது கடமை எனப்படும். இந்த உரிமையை அனுபவிப்பதிலும் கடமையை நிறைவேற்றுவதிலும் பிறர் உரிமையும் கடமையும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள மனிதன் கண்ட ஒழுக்க நெறிய நீதி என்று சொல்லப்படும். உயர் வாழ்வு மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை உயர்ந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை என்னும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே ஞான யோகமாகும். அந்த கல்கி அவதாரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அதை எப்படி பார்க்கலாம் என்றால் இந்த நிலையில தான் ஒரு பக்கம் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள், நல்லதை சொல்லக்கூடியவர் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள். வெகு தூரம் விலகி வந்த மனித குலம் தன் மூலத்தை உணர்ந்து கொள்வதற்கு இது மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப ஞானம் பெற்ற வாழ்க்கையில் மனிதனிடம் இருக்கக்கூடிய அத்தனை களங்கங்களும் தன்முனைப்பு நீங்கும், பாவப்பதிவு நீங்கும், மாயை விலகும், அறநெறி மலரும், அன்பு கருணை ஊற்றெடுக்கும், மன நிறைவும் அமைதியும் நிலைக்கும், ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலையை அடைந்தவர்களைத்தான் மகான்கள் என்று சொல்கிறோம். இந்த நவீன ஒரு இதெல்லாம் எளிமைப்படுத்தி கொடுப்பதுதான் மனவளக்கலை யோகம். அன்பர்களே, ஒரு நவீன யுக்திகளை கொண்டு எளிய முறை குண்டலினி யோகத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு உருவாக்கி வழங்கியிருக்கிறார்கள். தவம் இருக்கிறது, அகத்தாய்வு இருக்கிறது, குணநலப்பேற்றுக்கான சிந்தனைகள் இருக்கின்றன, முழுமை பேறு பெற்று மிக உயர்ந்த ஞானத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பயிற்சி முறைகள் இருக்கின்றன. முறையாக இதையெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக அதை உணர்ந்து மன உறுதியையும் மன அமைதியையும் அறிவு ஒளி வீசக்கூடிய ஒரு நிலையில, வாழ்க்கையே ஒளி வீசக்கூடிய ஒரு நிலையில தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு தனி மனிதர்கள் அந்த
பக்தியில் இருக்கக்கூடிய அது கதைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு குருவை அடைந்து ஒரு ஞானத்தை பெற்று தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு வழிவகைகள் இருக்கின்றன என்பதை இணைத்து பக்தியும் ஞானமும் ஒன்றுதான். ஆனால் பக்தியிலே தேங்கி நின்று விடாமல் ஞானத்திற்கு தன்னை வந்து பயிற்சிகள் செய்து தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டியது தேவையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த கருத்துக்களில உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை சொல்லும் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று இந்த சிந்தனையை கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க வருகும் முதலாவது அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா மீண்டும் ஒரு முறை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முதல்ல கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். லிலி கோபால் அம்மா, வாழ்க வளமுடன். லிலி அம்மா, ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. 10 அவதாரத்துக்கு இவ்வளவு விஷயம் நம்ம மகிழ்ச்சியிட்ட இருந்து கிடைச்சது அப்படிங்கிறது உங்க மூலியமா தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. அது எழுதி வச்சிருக்கேன். இன்னொரு யூடியூப்ல பார்த்தா இதனுடைய நிலைமை ரொம்ப நல்லா புரியும். ஆனா பொதுவா எல்லாருமே கோயில்ல இருந்து எல்லாருமே சொல்றது கல்கி அவதாரம் தான் கடைசி யுகம், நீ அவ்வளவுதான் உலகம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கூட இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஐயா. இன்னொன்னுயா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அதை நான் எழுதி குறிப்பெடுத்துட்டே வந்தேன். சடுதி மாற்றம், அதாவது இந்த மாற்றங்கள் வந்து மனித மாற்றம் உடனே சடுதி மாற்றமா மாறியது. மனித தோற்றம் சடுதி மாற்றம். அறிவு ஜீவனில் கருமையத்தில் தீய பதிவுகள் அப்பவே உருவாயிடுச்சு அப்படின்னீங்க. அதாவது அப்பவே அந்த கருமையத்துல தீய எண்ணங்கள் உருவாயிருச்சு. ஐயா, இந்த தீய எண்ணங்கள் உருவாகாம இருந்தா அது ஒண்ணு மாமிச பட்சி, ஒண்ணு தாவர பட்சி அப்படிங்கிறது கூட சொன்னீங்க. உருவாகாம இருந்தா இன்னைக்கு உலக நிலைமையே வேற மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த தீய எண்ணங்களை ஏயா உருவாகணும்? அது இறைநிலை நினைச்சா எப்படி வேணாலும் மாத்திருக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப அதை கேட்டதுல இருந்து அப்பவே அது மாறி இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுயான்னு. இப்ப அது விரிவுபட்டுக்கிட்டே வருது. இன்னும் அந்த தீய எண்ணங்கள் மனிதர்கிட்ட சூழ்ந்து சூழ்ந்து எத்தனை மனவளக்கலை நம்ம எவ்வளவு பண்ணாலும் அதுவே சூழ்ந்துகிட்டு வருதே ஒளி அதுல இருந்து விலகுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. நன்றி ஐயா, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்களா ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இயல்பாக உருவாகி வந்துகிட்டே இருக்கிறதுல அந்த இயற்கை விட்டு செயற்கை பதிவுகள், இந்த செயற்கை பதிவுகளை நம்ம துன்பமாக அனுபவிக்கிறோம். விலங்கினங்கள்ல பாத்தீங்கன்னா அவைகள் அப்படியே வாழ்ந்துட்டே போகுது. மனித மனம்தான் இதையெல்லாம் பெரும் துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே அவைகள் இயல்பாக இருக்கிறது. மிருகங்களிடம் அவைகள் இயல்பாகவே இருக்கின்றன. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் அடிச்சு கொள்கிறது. அங்கே கொடூரமான வஞ்சம் வச்சுக்கிட்டெல்லாம் அது கொள்றது இல்லை. பசிக்கு ஒரு உணவு, அந்த வகையில் அது அந்த அந்தந்த சூழ்நிலைகளில் எந்த ஜீவனை துன்புறுத்தணுமோ துன்புறுத்தி, அதாவது ஒரு ஜீவனை வச்சு துன்புறுத்துது. மனிதனின் 800 கோடி மக்களுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய, எல்லா ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் அந்த துன்ப பதிவுகள் வந்துவிட்டன. இதை முதல்ல மனிதனிடமிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதனிடமிருந்து மற்ற ஜீவராசிகளை காப்பாற்ற வேண்டும். மனிதனிடமிருந்து இயற்கையை காப்பாற்ற வேண்டும். மனிதனிடமிருந்து உலகத்தையே காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு கட்டமா முயற்சி எடுக்கிறோம். அந்த வந்து விட்டது, இவ்வளோ காலமா வந்துருச்சு. அது இயல்பு பதிவுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இப்படியெல்லாம் அது திங்க் பண்ணி இப்படியெல்லாம் வரல. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இவைகளெல்லாம் சேர்ந்து வந்து விடுகின்றன. இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்? கடந்து போனவைகளையே நினைத்து கொண்டிருப்பதை விட ஆற்ற வேண்டிய கடமை என்ன? ஒரு மனிதன் இப்ப நான் ஏன் பாவப்பதிவை சுமந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி பாவம் வந்தது பாவம் வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட
இப்ப என்ன நம்ம செய்த போக்க வேண்டும். அதுக்குண்டான காலமே குறைவா இருக்குது. செய்ய வேண்டிய ம். விஷயம் நிறைய இருக்கிறது. குறுகிய காலம் தான் நமக்கு இருக்குது. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு போகணும். அதான் மதுரை சொல்லுவாங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து. என்ன ஆக்கமோ அந்த ஆக்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டு போவோம். முன்னாடி என்ன நடந்தது தெரிந்து கொள்கிறோம். அதை போய் நம்ம மாற்ற முடியாது. அது விதி. மதியை கொண்டு அந்த விதியில் எப்படி மாற்றம், எப்படி சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இது எல்லா மனிதர்களிடையும் தோன்றணும். மனவளக்கலை எங்கும் பரவுனா ரொம்ப சீக்கிரம் முடியுங்கய்யா. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான பேச்சு. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. பிளேயர் போட எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான உரை ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க அம்மா. வளம். நன்றிம்மா, நன்றி. லில்லியம்மா வாழ்க வளமுடன். உங்க தொண்டை வாழ்க வேற ஒரு வளமுடன். மாதிரியா இருக்கு. வாழ்க வளம். ஆமாம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க. நன்றி. அடுத்த அன்பராக மகேஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேளுங்க ஐயா. வாய்ப்புக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ஐயா கிட்ட பேசுறாங்களே ஐயா. பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. மிக மிக நன்றி ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன். நான் சென்னையில இருக்கேங்க ஐயா. நான் வந்து பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கேன். அடுத்த அருள்நிதி பயிற்சிக்கு நான் போக போறேன். 7, 8, 9 பிப்ரவரி 7, 8, 9 போக போறேன் அருள்நிதி பயிற்சிக்கு. சரிங்க. விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா நம்ம வந்து நேர்மையா தான் இருக்கணும், நேர்மறை எண்ணங்களே வைக்கணும் அப்படின்றதான் நான் மைண்ட்ல வைப்பேன். அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் போனதுக்கு அப்புறம். ஆனா சுத்தி இருக்கிற யாராவது அதிகமான எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும்போது நேர்மறை எண்ணங்களை இருக்கணும்னு நினைச்சாலும் கூட அது எதிர்மறைக்கே போயிடுது. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல வந்து ஒரு 8 பேர் நேர்மையை கொடுத்தா கூட மீதி 2 பேரை வந்து ஒதுக்கிட்டு கூட நான் நேர்மையா இருப்பேன். 10 பேர்ல இருந்து 8 பேர் எதுவுமே கொடுத்து 2 பேர் நேர்மறை கொடுத்தா கூட நேர்மறையே கொஞ்சம் குறைவாயிடுது. இது என்ன காரணங்க? இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்றது எனக்கு ஆராய்ச்சி பண்றேன். எனக்கு ஏன்னா ஆராய்ச்சியில இருந்து எனக்கு பதில் கிடைக்கல. ஒண்ணு அது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. நல்ல ஊருக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க சொன்ன எப்பயுமே வந்து நான் பொண்ணு பார்க்க போனப்ப சொன்ன 2 விஷயம் தான். எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது, கெட்ட பழக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏதோ வீட்டுல ஏதோ அப்பா அம்மா சொன்னதுனால ஏதோ மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதாவது இப்போ ஊர்ல போனப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க. அது வந்ததெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு பிக்கிங் மாதிரிலாம் போனா அதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகசியமா வைக்க வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து மனவியாதியா இல்ல ஏதாவது தூண்டுதலால யாராவது கூட வேலை செய்யுங்க தூண்டுதலால நடந்ததா இல்ல வந்து ஏதாவது தெரியாம அதாவது ரொம்ப மனவலியில நடந்ததான்னு தெரியல. ஸோ இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் வேணுங்கய்யா. முதல்ல என் கேள்விக்கு சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்கு என்னென்ன சரி பண்ணிக்கிட்டு முதல்ல நீங்க வந்து உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை சரி பண்றதுக்கு தொடர்ந்து தவம் செய்ய வேண்டும். தனியே நீங்க முயற்சி செய்வதை விட ஒரு மன்றத்தின் துணையோடு போய் அன்பர்களுடைய உதவியோடு நீங்க வந்து இதை வந்து மேம்படுத்திக்கணும். தனிப்பட்ட சாதனை வந்து ஓரளவுக்கு தான் வெற்றி கொடுக்கும். ஒரு கூட்டு சாதனை அன்பர்களோடு இணைந்து மன்றத்தோடு உதவியோடு நம்மளை வந்து மேம்படுத்திக்க முடியும். அதனால மன்றங்கள் அருகருகே மனவளக்கலை மன்றங்கள் இருக்கின்றன. அதுல ஏதாவது ஒரு மன்றத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மன்றத்தினுடைய உதவியோடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் குருவை நினைச்சுக்கோங்க. அந்த பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நினைச்சுக்கோங்க. பயிற்சிகள் என்னென்ன நன்மைகளை நமக்கு கொடுக்குதுங்கிறத அடிக்கடி சிந்தித்து அதை அதிகமா பதிவு செய்து வைத்துக்கணும். அப்ப உங்களுக்கு உற்சாகம் குறையாது, ஊக்கம் குறையாது. தொடர்ந்து விடாமல் நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வருவீங்க. நீங்க இந்த அளவுக்கு நீங்க இத ஒரு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். தனிப்பட்ட முறையில வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியல. இன்னும் நீங்க உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். குடும்ப அமைதி வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு மனவளக்கலை, குடும்ப அமைதிக்காக தான் மனவளக்கலை. குடும்ப சாதனை. அதனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்.
ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சோர்வு சரிங்க இல்லாம நீங்க வந்து முயற்சியில ஈடுபடுங்க. வாழ்க சரிங்க. வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல அருமையான சிந்தனை கொடுத்தீங்க இன்னைக்கு. கிருத்தாவதாரம், ஆன்மீகம், மயாத்திரியம் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. வந்து மகரிஷியை வந்து மகரிஷின்னு கூப்பிடுறோம், அருள் தந்தைன்னு கூப்பிடுறோம். இதெல்லாம் யார் கொடுத்தா? இந்த டைட்டில் எப்படி வந்தது அவருக்கு? கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்கய்யா. அவ்வளவுதானே கேள்வி? வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? இன்னொன்று இருக்கு. அது கொஞ்சம் மனசு என்னமோ கொஞ்சம் குதர்க்கமாக திங்க் பண்ணுறது தெரிஞ்சுங்கன்னு ஆசை. நான் கேட்டு விடுறேன். இப்போ வந்து தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் வந்து திருப்பாற்கடலை கடைஞ்சாங்கன்னு சொல்கிறோம். அப்போ திருப்பாற்கடல்லாம் அது என்ன பால் போன்ற கடலா? பாலே இருந்தால் கெட்டுப்படாதா? அது கடைஞ்சா தகி தானே வரும். அது என்னமோ அமிர்தங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? வாழ்க வளமுடன். ஆ. ஐயா, இது வந்து ஒரு முதல்ல மகரிஷி, அருள் தந்தை, மகான்களை எல்லாருமே ஒரு உயர்ந்த மகான் என்று சொல்வதற்கு மான பெரிய ஆ. ரிஷி, மா ரிஷி, மகரிஷி என்பது பொதுவாகவே காலம் காலமாக ஞானிகளை சொல்லிட்டே வர்றோம். அந்த மாதிரி நமக்கு அருள் தந்தைக்கும் அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலை வந்து அன்பர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயல்பாக மனிதராக இருந்தவர் ஒரு மா மனிதராக ஒரு மதிக்கத்தக்க, வணங்கத்தக்க ஒரு உயர்ந்த நிலையில ஞான கருத்துக்களை கொடுக்கும் பொழுது மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி. தந்தை அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையாக வளமுற்றார். இயல்பா இது பொதுவாகவே நம்ம தந்தை என்று நம்ம உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்களை தந்தை தந்தை என்று ஒரு வார்த்தையில சொல்றோம். அது இந்த பிறவிக்கே வழிகாட்டக்கூடியவர், அருளை பெற்று இந்த பிறவிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தந்தையாக, ஒரு அன்பும் கருணையுமாக நம்மளை குழந்தைகளாக நம்மளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடிக்கடி மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்களெல்லாம் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்வார். அப்ப நம்ம அருள் என்று சொல்வதில் ஒன்றும் இல்லை, அப்படிதான் இயல்பா வந்திருக்கும். சரி, நல்ல விளக்கையா. அப்புறம் இந்த தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை ஐயா, நான் ஒரு ஸ்லைடு போட்டேன். அதாவது கொஞ்சம் நடந்தது, கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் தத்துவம். இந்த தத்துவத்தை தான் நம்ம பிடிச்சுக்கணுமே ஒழிய அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. நம்ம காயக்கல்பம் செய்யறோம் பாருங்க, காயக்கல்பமே வித்து அமுத ரசமாகி, வித்து அமுத ரசமாகி, வித்து இருக்குது, அதை அமுத ரசமாக மாற்றும் பொழுது நமக்கு அந்த ஓஜஸ் தேஜஸ் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வருது. அதை சொல்ல வந்தவர்கள் அங்கே வந்து அதை கடலை கடைஞ்சாங்க, அந்த கடலை கடைக்கும் போது அமிர்தம் வந்தது, அப்ப அதை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க, நீண்டு வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடம்புக்குள்ளார செய்யக்கூடிய யோக பயிற்சிகளைத்தான் அந்த வெளிப்படுத்தி இருப்பார்கள். நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயோ, திரும்ப நான் வாழ்க வளமுடன். பிரேமலதா பால்ராஜ் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசுங்க. இந்திராணி அம்மா அப்புறம் பேசுவாங்க. பிரேமலதா பால்ராஜ் அம்மா நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இறைநிலை மகரிஷியோட கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. ப்ரெஷர் இருந்தா கபாலபதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலங்க ஐயா அதை சொல்றாங்க?
நம்மளோட பயிற்சியில வந்து எல்லா நோயும் சரி பண்ணணும் தானாங்க ஐயா? அப்போ வந்து ஆமா. அந்த ரத்த அழுத்தம் அதிகமா ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம கபாலபதி மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறோம், நுரையீரல் நல்லா இயங்குறதுக்கு. ஆனா ஏன் கபாலபதி வந்து செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க ஐயா? ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான் கபாலபதி செய்ய வேண்டாம்னு சொல்றோம். கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நார்மலா அந்த ரத்தம் ஓட ஆரம்பிச்ச பிறகு நீங்க எல்லா பயிற்சிகளையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரத்தத்துல அதிகமா ப்ரெஷர் இருக்கும்போது வேகமா நீங்க கபாலபதி செய்யும்போது இன்னும் சிரமமா இருக்கும். அதனால அதை அவாய்ட் பண்றாங்க. நீங்க யோக பயிற்சிகள்லயே சரிங்களா? ஒரு விதி இருக்கிறது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. நோய்வாய்ப்பட்டவர்கள் எந்தெந்த நோயில இருக்கிறவங்க என்னென்ன பயிற்சி மட்டும் செய்யணும், என்னென்ன பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு விதி இருக்குது. அந்த விதிமுறைகளில எவ்வளவோ விதிமுறைகள் இருக்கின்றன யோகாசனத்துல, பயிற்சிகள்ல. நம்ம நம்ம மனவளக்கலையில இருக்கிறது ஒரு சில விதி தான். கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்கன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ நமக்கு ஒரு மருத்துவராக இருந்து இந்த கபாலபதியை செய்ய, காயகல்ப பயிற்சியிலையும் வேகமா பிபி அதிகமா இருக்கிறவங்க வேகமா ஓஜஸ் மூச்சு போடாதீங்க, கொஞ்சம் மெதுவா போடுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து தானே நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை பயிற்சி செஞ்சு உடம்ப கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம அதை சரி பண்ணணும்னா அது வேண்டாங்கிறாங்க. குரு வேண்டாங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு துன்பம் வரும், இது வேண்டாம். அப்போ உடல்ல பாதிப்பு. நீங்க நல்ல பிசிக்கல் உடல் நலம் சார்ந்த உடற்பயிற்சிகள் சார்ந்த அனைத்து வகுப்புகளுக்கும் அடிக்கடி மனவளக்கலை மன்றத்துக்கு போங்க. உடல்நலம் சார்ந்த பல வகுப்புகளில திருப்பி 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 இந்த பயிற்சிகளுடைய மேன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கும் என்னென்ன உடம்பு நலமாகுது, அதில் எது செய்யணும், எது யாரு எதை செய்யணும், யாரு எதை செய்யக்கூடாது, இவ்வளவுதானே. அதை நம்ம கடைபிடிச்சிட்டு போலாமே. நம்ம ஆராய்ச்சி பண்றோம்னா நம்ம ஐயா, உடம்புக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு அப்புறம் தெளிவு பெறுவோம். அது வேண்டியது. சரிங்க ஐயா. சொன்னா சரி, சிலவற்றை குரு சரிங்க ஐயா. சொல்றாங்களா அப்படியே ஏற்றுக்கொண்டு, இல்லை நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இது என்ன 5 தடவை சுத்துறது, நான் 10 தடவை சுத்துவேன்னு சுத்துறாங்க. சரிங்க. அளவு முறை மீறுகிறார்கள். மீறுகிறது. அப்ப அதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படி சரிங்க ஐயா. வேண்டாமா. ஆமா, சரிங்க நம்ம ஐயா. குரு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம செய்வோம். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மைட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கடந்த 1 மணி நேரம் போனதே தெரியல ஐயா. அவ்வளோ சிறப்பா. இது 2வது முறை உங்களுடைய சிறப்புரையை கேட்கிறேன். நீங்க மனித இன பரிணாமத்தை ஆன்மீக பார்வையில் தசாவதாரம்ட்டு ரொம்ப 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 புரியத்தக்க வகையில நம்முடைய சாமிஜியினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்த மாதிரி எளிமையா எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. இன்னொன்னு, சடுதி மாற்றத்துல இருவேறு விலங்குகளின் சேர்க்கையில வந்தவன் தான் மனிதன். அப்படிங்கும்போது நான் கிருபாநிதி அம்மா கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க கேட்டாங்க. அதை ஒட்டி நான் இதை சொல்றேன். அப்படி வரும்பொழுது தூய்மையா தானையா வந்திருக்கணும். இருவேறு விலங்குகளோட சேர்க்கைங்கிறதுனால இன்னுமே மனிதன் விலங்காவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு இந்த முறைகள் எல்லாம் கிடைக்குது. அப்போது சொன்னாங்க, ஆனா அதை கவனிக்கல. அவங்கவுங்க நம்ம பொழப்ப பார்க்க போவோம், வாங்க அங்க ஏதோ இது நடக்குது, ராமாயணம் உபன்யாசம் பண்றாங்க, வாங்க போலான்னா நீங்க போங்க, நாங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும், படுக்க போறேன், தூங்க போறேன்னு சொல்றவங்க தான் அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல தெளிவு வந்துடுச்சு. மக்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து மீண்டு எழுவதற்கு யாராவது ஒரு நூலையாவது கொடுக்க மாட்டாங்களான்னு தவித்து கொண்டிருந்த சமயத்துல வேதாத்திரியம் வந்தது ஐயா. வேதாத்திரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு உங்களை போல பேராசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள்லாம் கிராமங்கள்ல இருந்தவங்க. இந்த ஜூம் நிகழ்ச்சி, அதுவும் குறிப்பா சொல்ல போனா கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும், அதன் மூலமாக உங்களை பார்க்கிற
புகைப்படங்கள்ல உங்களை பார்க்கிற ஒரு பாக்கியமும் உங்களுடைய சிறப்பான மிக உயர்ந்த கருத்துக்களையும் எங்களால கேட்டு உள்வாங்க முடிஞ்சது. அதுக்கு நன்றி ஐயா. நான் முதல்ல கேட்ட கேள்வி. அடுத்தது நான் சொல்றேன் ஐயா. முதல்ல வந்த மனிதன் அவனுடைய தேடல் இறைநிலையை நோக்கி இருந்ததா அல்லது உணவை நோக்கி இருந்ததா? இது ரெண்டாவது கேள்வி ஐயா. இது ரெண்டாவது கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, முதல்ல அந்த சடிதி மாற்றம், மனிதன் வந்தது, இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அந்த அந்த விலங்கின பதிவுகளும் வந்து விட்டன. மனிதனுக்கு ஏன் இந்த விலங்கு குணம் வந்ததுன்னா அப்படி வந்திருக்கிறது. அந்த வந்த வழியைத்தானே நமக்கு குரு காட்டுறாரு. ஒரு ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் தானே. ஓகே. ஆனால் அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கான தீர்வும் இருக்கிறது. அதை போக்கிக்கிறதுக்கு உண்டான தீர்வையும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி வந்துருச்சு, இதை எப்படி போக்கிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் இறைவனே வந்து அவதாரமாக வந்து, குரு அவதாரமாக வந்து இறைவனே சொல்றாரு. இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் இருக்கிறேன், நான் ஒன்னு கூட தான், உங்க கூடவே தான். நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்து நம்ம கூடவே இருந்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனதுல சோறு வருதோ என்ன நினைச்சுக்கங்க வாங்க, உடனே குரு நமக்கு உள்ளார வந்து அந்த தத்துவத்தை விளக்கிடுவாங்க. இந்த எந்த குறையும் வேண்டாம். அந்த பதிவுகள் எல்லாம் சமுதாயத்துல விரைவாக சரி செய்யப்படும். அது தெய்வம், அந்த இயற்கையே, அந்த தெய்வமே எல்லாமாக இருப்பதனால அது எல்லாவற்றையும் சரி செய்ய விடும். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து அதை சரி செய்வேன். இறைவனுடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை வேண்டும். பின்னாடி எது நடந்தாலும் அதை சரி செய்வதற்கு தெய்வம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. இது ஒன்றாவது கேள்விக்கு பதில். ரெண்டாவது, ஏதோ கிராமத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்க, எங்களாலெல்லாம் முடியுமான்னு கேட்டீங்க. அப்படிலாம் இல்லைம்மா. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வை கொடுக்க முடியும், தெளிவை கொடுக்க முடியும். அதுவே நாம் செய்யக்கூடிய ஒரு புண்ணியம். நீங்க பேசுறத பார்க்கும்பொழுது நல்ல ஞானம் பெற்றிருக்கிறீங்க. அதை 4 பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா நீங்களும் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்ப இந்த இறை நிலையை தான் எடுத்த உடனே வணங்கினாங்களா, உணவை வணங்கினாங்களான்னு கேட்டீங்க. மனிதன் தன்னுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடியது இந்த உணவு தான். இந்த உணவை தான் தெய்வமாக வணங்க ஆரம்பித்தான். இதுதான் நமது அருள் தந்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உணவுக்கு இன்னொரு பேரு இறை. தெய்வத்துக்கும் இறைன்னு பேரு. அதனால இந்த இறை வணங்க ஆரம்பித்தவன் அதுக்கு மூலத்தை கண்டுபிடிச்ச போது அதுக்கு இறைன்னு பேர் வச்சான். இறைவன், இந்த இறையை தந்தவன் இறைவன், எங்கும் இறைந்து இருப்பவன் இறைவன். அது அடுத்த கட்டம். ஆரம்பத்தில் மனிதன் உணவையே கடவுளாக வழிபட்டான். ஆமாங்க ஐயா. அது ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இறைநிலைய ரொம்ப இப்ப எல்லாரும் வணங்குறாங்கன்னா உண்மையாவே அவங்க இறைவனை தேடி கோயிலுக்கு போறாங்களா இல்ல மற்ற சடங்குகள் எல்லாம் செய்யறாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் துளி இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் இந்த உலகமும் இருக்குன்னு தோன்றுகின்ற மாதிரி மனசுல எண்ணம் தோன்ற மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, விளக்கம் சரியா. ரொம்ப நன்றி ஐயா. அம்மா லில்லிமா, ரொம்ப நன்றிம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்ன நம்பர் கேட்டு வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்காங்கம்மா சேட்ல. உங்களால முடிஞ்சா அந்த நம்பரை போட்டு விடுங்கம்மா. ஐயா சரிங்கம்மா. வாழ்க வளம். சரிம்மா, வாழ்க வளம். ஐயா மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. உங்க எளிமையான நடை என்னுடைய தலையை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
மென்மேலும் சிறந்து ஓங்கவும் உங்கள் மூலமாக இந்த உலகம் உய்யவும் எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். உங்கள் மூலமாக என்பது உங்கள் உரைகளின் மூலமாக. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வளமுடனம்மா. வாழ்க வளம். மிக்க நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிமா. நன்றி. அடுத்த அன்பராக சபரீஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சபரீஷ். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி ஐயா, நான் இதுல படிச்சிருக்கேன். அதாவது வெர்டிபிரேட்டா இருந்து முதல்ல எப்படி இப்போ லிசர்ட் அந்த மாதிரி ஹரிசான்டலா இருந்து வெர்டிக்கலா மாறினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப இந்த மனிதர்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் ஒரு மேக்ஸிமம் எவல்யூஷன் கிடைக்குதுன்னு சொல்லி சயின்ஸ்ல ஏதோ படிச்ச ஞாபகம் எனக்கு. இப்போ நீங்க அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த ஒவ்வொரு சிலைகள் காமிச்சிங்க, அந்த குரங்கு இதை இருக்கட்டும், அந்த இதெல்லாம் காமிச்சிங்க. இப்ப உண்மையாவே இப்போ வெர்டிபிரேட் இப்ப நமக்கு முதுகு தண்டு நேரா இருக்கிறதுனால ஒரு மேக்சிமம் நம்ம கான்சியஸ் கடவுளை அந்த இறைநிலை உணர்ற அளவுக்கு நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி ஐயா. நிச்சயமா இதை பத்தி நம்ம வேதாத்ரி கருத்துக்களும் இருக்கிறது, மகரிஷியுடைய கருத்துக்களும் இருக்கிறது. அதாவது எப்பொழுது இந்த ஜீவன் எழுந்து நிற்க ஆரம்பிச்சதோ அந்த இடம் அப்போதான் மூளை கட்டப்படுகிறது. அந்த ரசம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று சொல்லுவாங்க. அந்த கொழுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஜ்ஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளையில அதிகமாக தேங்குகிறது. அப்பதான் அந்த அறிவு வளர்ச்சி, ஞானம் அனைத்து மூளையினுடைய அமைப்பை மையமா வச்சுதான் கான்சியஸ்னஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது இயல்பாகவே மனிதனுக்கு அப்பதான் அந்த சிந்தனை திறன் கூடுகிறது. அப்புறம்தான் வந்தது இது இயல்பூக்கம் கூர்தலறம் என்று சொல்லுவாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். அந்த இயல்பூக்கத்துல அந்த 4 காலாலே வளர்ந்து வந்த ஜீவன் எழுந்து 2 கால் ஜீவனாக மாறி நிற்கும் பொழுது மூளை தலைப்பகுதியிலே நன்கு கட்டப்படுகிறது. அப்புறம்தான் அந்த சிந்தனை ஆற்றல் நன்கு வளர்கிறது. 6வது அறிவுன்னு சொல்லக்கூடியது அந்த டிரான்சிஷன் பீரியட் ஆஃப் 5 லிவிங் பீயிங்ஸ் டு 5th லிவிங் பீயிங் டு 6th லிவிங் பீயிங். 5 அறிவிலிருந்து 6வது அறிவுக்கு அந்த மாற்றம் அடையக்கூடியது நீங்க சொல்றது படி அந்த எழுந்து நிற்க ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த ஜீவன் தான் மனிதன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குணவதி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நான் 1972 SSLC எழுதினப்ப 10வது 9வதுல இருந்து 10வது வந்தோடனே வகுப்புல இருக்கிற எல்லாரையும் 3ஆ பிரிச்சிருவாங்க. மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்டரின்னு பிரிச்சிருவாங்க. அப்ப நான் உயிரியல் பாடம் எடுத்தேன். அப்ப என்னோட மேடம் இந்த டார்வினின் உயிரினங்களின் தோற்றம்னு ஒரு இது நடத்தினாங்க. அதுக்கு பிறகு நான் பிலிட் படிக்கும்போது புறநானூற்று பாடல் ஒண்ண படிக்கும்போது, ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே அதனோடு நாவே மூவறிவதுவே அதனோடு மூக்கே நாலறிவதுவே அதனோடு கண்ணே ஐயறிவதுவே அதனோடு செவியே ஆறறிவதுவே அதனோடு மனனே அப்படிங்கிற 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தேன். இப்ப நீங்க இன்னைக்கு உயிரினங்களின் வளர்ச்சிய பரிணாம தத்துவத்தை சொல்லும் போது அந்த பாடல் எனக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்தது. ரொம்ப அருமையா விளக்கமா தொகுத்து சொன்னீங்க. வேதாத்திரிய கருத்தோட அதை இணைச்சு சொன்னது மனசுக்கு ரொம்ப சாந்தமா இருந்தது. நம்ம மகரிஷி ஐயா எவ்வளவு தூரம் ஆழ்ந்து 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 இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. நீங்க இறுதியில சொன்னீங்கல்ல, மனிதனின் தோற்றம் இறுதியில் இறைநிலையோடு முடியணும்னு. அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா, அந்த கடல்ல உண்டாகக்கூடிய கடல்ல இருக்க தண்ணிய சூரிய ஒளி மேகமா எடுத்துக்கிட்டு எங்கெங்கயோ பேஞ்சு மறுபடியும் ஆறாகி மறுபடியும் கடலுக்கே வருது பாருங்க. பயன்துக்கார் செய்த உதவி நைந்தோக்கின் நன்மை கடலினும் பெருதுங்கிறதுக்கு மகரிஷி இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அதை 2ஐயும் என் மனசுல நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அறிவுபூர்வமான ஆழ்ந்த இறை உணர்வோடு கூடிய உங்களுடைய உரை மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். கலாம் மேடத்தை கேட்டதா சொல்லுங்க. உங்களுக்கும் கலாம் மேடத்துக்கும் உங்க மகனுக்கும் எனது வாழ்த்துக்களும் அன்பும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி நன்றி குணவதி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். நீங்களே பெரிய ஞானத்தை கொட்டிட்டீங்க. வாழ்க வளமுடன். எங்க ஊர் பொண்ணு தானே கலா, தீபாம்பாள்புரம். நான் அம்மாப்பேட்டை தானே. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். கலா வீட்டுக்காரி இன்னைக்கு பேசுறாருன்னு காலையிலே நான் திட்டமிட்டுட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு எல்லா வேலையும் அப்புறம்தான் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கலாவதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, உங்களோட ஸ்பீச் கேட்ட ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்க எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருந்தாதான் கவலை வருது, கவலை தான் எல்லாத்துக்குமே முக்கிய நோய்க்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துட்டே தானங்க ஐயா இருக்கு. அது சம்மந்தமா தான் உங்ககிட்ட ஒரு சின்ன தெளிவு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். ஐயா எதிர்பார்ப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எதிர்பார்ப்போடு கூடிய வாழ்க்கையை தான் எல்லோருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். சரிங்க. பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்போடு கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கு. நம்ம இதை செய்தா என்ன வரும், இதை செய்தா என்ன வரும், இதை செய்தா என்ன வரும், ஆமாங்க, எல்லாத்தையும் அடையிறோம். ஆனா நம்ம எதிர்பார்ப்பை மாதிரி நினைக்கிற மாதிரியே எப்போதும் நடந்துகிட்டு இருக்குதான்னு ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் சிலது நடக்குது, சிலது நடக்காம போகுது. உண்மைதானே? இது உண்மைதானே? அது கண்டிப்பா உண்மைங்கய்யா. ஆமா. அப்ப ஒரு ஏமாற்றம் வருது இல்லைங்களா? இந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக நான் நடக்கிறது மட்டும் எண்ணி எது முடியுதோ அதை எதிர்பார்ப்போம், எதெல்லாம் நல்லதோ அதை எதிர்பார்ப்போம், எதாவது என்னால தாங்கிக்க முடியுமோ அதை எதிர்பார்ப்போம். இதுதானே எதிர்பார்ப்புக்கு இன்னொரு பேர் ஆசை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். அவ்வளவுதானே? ஆமா ஐயா. நம்ம நினைச்சது வந்ததுன்னா பரவாயில்லையா இருக்கு, இல்லன்னா மனசு சங்கடப்படுது. அதுக்கு பேரு இன்னொரு பேரு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த ஆசைகளை சீரமைத்து கொள்ளும் பொழுதுதான் நம்மளால அமைதியாக இருக்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எப்போதும் எல்லா இடத்துலயும் நடைபெறுவது இல்லை, எப்போதும் நடைபெறுவது இல்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எப்படி எப்படி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எண்ணி எது நடக்க போதோ இது நடந்தா நல்லது, ரைட். நல்ல சிந்தனைகள், நல்ல உயர்ந்த எதிர்பார்ப்புகள், தன்னலமற்ற பொது நல நோக்கோடு கூடிய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் தேவைதான். உயர்ந்த ஒரு சமுதாயம் இப்படி நடக்கணும், இப்படி வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு வைக்கிறதுல எல்லாம் ஒன்றும் தவறு வந்துட போதில்லை. சுயநல நோக்கு, பிறருக்கு துன்பத்தை கொடுத்து நமக்கு இது நடக்கணுங்கிற மாதிரி உள்ள எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிர்த்தோம்னா போகுது. யாருக்கும் துன்பம் கொடுக்காத எண்ணங்களை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வதில் எந்த துன்பமும் இல்லை. வாழ்க வளமுடன். உங்க விளக்கம் ரொம்ப தெளிவாகவும் நல்லாவும் இருந்ததுயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? நிறைவு செய்யலாமா? நம் கடமை அறவாழ்வின் நாட்ட